ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு பேசிக் கிளாஸ் நம்பர் 21 பட்டர்ஃப்ளை ஸ்டிச். போன கிளாஸ்ல பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட இஜட் டைப் வந்து பார்த்துருப்போம். இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் 2க்கு வந்து ஃபிளாட் லோடிங் போட்டுட்டு இருக்கிறேங்க. ஃபிளாட் லோடிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டிச்சை தான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். நம்ம ஃபிளாட் லோடிங் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருப்போம். இதில் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கணும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்காக. இந்த மாதிரி ரொம்ப கிட்ட கிட்ட போடாம கொஞ்சம் தள்ளி தள்ளி, ரொம்ப தள்ளின்னு இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்குங்க. பார்த்தீங்களா, இந்த அளவு கொஞ்சம் தள்ளி தள்ளி, ரொம்ப நெருக்கி கிட்ட கிட்ட போடாம அந்த கவுண்டர் நமக்கு தெரியறதுக்காக தள்ளி தள்ளி போட்டுக்கிறோம். நீங்க ஒர்க் பண்றப்ப தெரியும் ஏன் தள்ளி தள்ளி போட்டாங்கிறது. ஒர்க் பண்றப்ப தெரியும். இருங்க, இதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபிளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து டைப் 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து இங்கிருந்து இதை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளுனா கொஞ்சம் ஸ்பேஸ் உருவாகும். இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி ஜரி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஜரி எடுத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். நான் ஏன் இந்த ஃபிளாட் லோடிங்கை தள்ளி தள்ளி போட சொன்னேன்னு பாருங்க. 1 2 3 இந்த மாதிரி கவுண்ட் எடுக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டால் கவுண்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நம்ம இதில் வந்து மும்மூணாத்தான் நம்ம எடுத்துக்குவோம். 1 2 3 எங்க முடியுது, இங்க முடியுது. இந்த முடியிற இடத்துல இந்த இடத்துல வர த்ரெட்டை வந்து இந்த பக்கம் தள்ளுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி தள்ளணும். இப்போ இந்த எங்க முடியுதோ அதை வந்து இந்த பக்கமா தள்ளி பஞ்ச் பண்ணி இந்த ஜரி அங்க கொண்டு போகும். பாருங்க, போட்டா உங்களுக்கு தெரியும். இந்த ஜரி எடுத்துட்டேன். 1 2 3 இங்க பஞ்ச் பண்ணி இந்த பக்கமா தள்ளி இங்க ஒரு செயின் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பக்கமா இப்படி தள்ளிக்கணும். இங்க தானே போடுறோம். சரி, எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த த்ரெட்டை வந்து இந்த பக்கமா தள்ளிக்கணும். பாருங்க, இங்க தள்ளி அந்த த்ரெட் எல்லாம் இந்த நூலை மாட்டாத மாதிரி தள்ளி விட்டுட்டு நம்ம அங்க ஒரு இடையில ஒரு செயின் போட்டு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் 3 1 2 3 3 கவுண்ட் எடுக்கிறோம். இது இந்தட்டமா தள்ளி அங்க ஒரு செயின். நெக்ஸ்ட் ஆப்போசிட்ல தள்ளி அங்க ஒரு செயின். இப்போ 1 2 3 3 கவுண்ட் எடுக்கிறேன். இந்த பக்கமா தள்ளி இதையவே ரிப்பீட்டடா போட்டு வரோம். இதுதான் டைப் 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இப்போ இங்க இருந்து இத வந்து இந்த பக்கமா தள்ளிக்கிறேன். 1 2 3 நெக்ஸ்ட் இப்படி தள்ளி இங்க ஒரு செயின் போட்டுக்கிறேன். இத இப்படி தள்ளிக்கிறேன். 1 2 3 இது இப்படி தள்ளி இங்க ஒரு செயின். இதுக்கு இடையில பீடு கொடுக்கலாம். பாருங்க, இது இப்படி தள்ளுறனா இந்த இடையில வந்து ஒரு பீடை கொடுக்கலாம். நம்ம இப்போ 1 2 3 இப்படி தள்ளி உள்ள ஒரு செயின். நெக்ஸ்ட் இதுக்கு இடையில ஒரு சுகர் பீடோ, உங்களுக்கு என்ன பீடு இருக்கோ அந்த பீடை கொடுங்க. இதை வந்து இந்த தள்ளுறப்போ 1 2 3 இதை வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அங்க ஒரு பீடை கொடுத்துருங்க, வேணா கொடுங்க, உங்க இஷ்டம்னா. இந்த இடத்துல வந்து என்ன போட்டுக்கிறேன். இது ஒரு டைப்பு. நீங்க வெறுமனே இந்த மாதிரியே மட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த சென்டர்ல பீட் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, டைப் 3 பாருங்க. அதே மாதிரியா நான் ஃபிளாட் லோடிங் போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம சென்டர்ல கொடுத்தோம்ல பீடு, இந்த பீடு வந்து இந்த மேல நம்ம த்ரெட்டை வந்து ஒரு கட்டி கட்டி எடுத்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேல கொடுக்கலாம். கவனிங்க, உள்ள தள்ளி சரி வெளியே எடுத்துட்டேன். இப்ப இங்கேயே நான் பீடு கொடுக்குறேன். 1 2 3 எங்க வருது, இங்க வருது. அதை உள்ள தள்ளிட்டு அங்க உள்ள விட்டு ஒரு செயின். நெக்ஸ்ட் இத இந்த பக்கமா தள்ளிக்கிறேன். இதுக்கு நான் கொடுக்குற பீடு வந்து த்ரெட்டுக்கு மேல மேல வரும். 1 2 3 உள்ள தள்ளி அங்க ஒரு செயின். நெக்ஸ்ட் இவங்களை இந்த பக்கமா தள்ளுறேன்.
இப்போ இதுக்கு மேல ஒரு பீடு கொடுக்குறேன். 1 2 3 உள்ள தள்ளி அங்க ஒரு செயின் வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இத வந்து ஆப்போசிட்ல தள்ளி விட்டு அங்க ஒரு செயின் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல ஒரு பீடு கொடுக்குறேன். 1 2 3 இந்த பக்கம் தள்ளி விட்டு நல்லா கொஞ்சம் தள்ளணும். தள்ளி விட்டு அங்க ஒரு செயின், ஆப்போசிட்ல இவங்களை தள்ளிட்டு இங்க ஒரு செயின் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு பீடை லோட் பண்ணிக்கலாம். 1 2 3 நல்லா உள்ள தள்ளி விடணும். அத இப்படி கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு இப்படி தள்ளுங்க. எங்க முடியுதுன்னு பாருங்க. 1 2 3 இங்க முடியுது. அப்ப இதோட உள்ள தள்ளி விட்டு அங்க உள்ள இருந்து ஒரு செயின். நெக்ஸ்ட் இவங்களை அப்படி இந்த இடத்த தள்ளி விட்டு இங்க ஒரு செயின் போட்டுடலாம். இப்போ ஒரு பீடை லோட் பண்றேன். இவங்களை உள்ள தள்ளி ஒரு செயின் போட்டுட்டேன். இந்த இடத்துலயே ஒரு லாக் போட்டுக்கிறேன். இவ்வளவுதாங்க. இது இங்க பாத்தீங்கன்னா உள்ள உள்ள வரும். அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல பீடு வருது. இது த்ரெட்டுக்கு மேல பீடு வருது. இந்த ஸ்பேஸ் வந்து கேப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி வரும். இவ்வளவுதாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டிச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தனாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.